வாழ அழைக்கின்றார். ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். உலகில் ஜாதி பேதமின்றி ஒன்றில் வாழ அழைக்கின்றார். ஒரு மரத்தோப்பாவதில்லை உலகறிந்த உண்மையை, ஒன்றுபட்டு உழைப்பதாலே ஒன்று என்றும் நன்மை. ஒரு மரத்தோப்பாவதில்லை உலகறிந்த உண்மையை, ஒன்றுபட்டு உழைப்பதாலே ஒன்று என்றும் நன்மை. ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். சமய மொழி பண்பாடு தன்னில் சமத்துவத்தை நாடுவோம். சமுதாய வாழ்வில் நமது ஈடுபாட்டை உணருவோம். சமய மொழி பண்பாடு தன்னில் சமத்துவத்தை நாடுவோம். நமது அறிவு ஆற்றலோடு நாடும் தொழில்நுட்பம் நமது வாழ்வை வளப்படுத்தும் அருட்கொடையாய் காட்டுவோம். நமது அறிவு ஆற்றலோடு நாடும் தொழில்நுட்பம் நமது வாழ்வை வளப்படுத்தும் அருட்கொடையாய் காட்டுவோம். ஒரு குலமாய் ஓரினமாய் வாழ இறைவன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித செபஸ்தியார் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுதல் வாசகம், அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவர்களே,
நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பின் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனக்கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்போது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுள்ளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். Alleluia, 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 Alleluia. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 28 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களிடம் கூறியது: ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, உம்மை முழுமனதோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி உம்மை ஆராதனை செய்கிறோம். தொற்று நோய்களினுடைய பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை நினைவு கூறுகிற இந்த நாளில் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையை கேட்டு எங்களிடையே தொற்று நோய்கள் பரவாமல் இருக்க ஆண்டவரே, இந்த புனிதரின் வழியாக நீர் எங்களுக்கு நன்மை செய்கின்றீர், எங்களை பாதுகாக்கின்றீர். குறிப்பாக காலரா, அம்மை, கொரோனா போன்ற தொற்று நோய்கள் மனித இனத்தை அழித்தபோது, மனிதர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கிய போது, இப்படிப்பட்ட புனிதர்களிடத்தில் நாங்கள் ஓடோடி வந்து தஞ்சமடைந்து கெஞ்சி மன்றாடுகிற போது அவர்களின் பரிந்து பேசுதலினால் நாங்கள் இப்படிப்பட்ட வியாதிகளிலிருந்து, வருத்தங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினால் நாங்களும் எங்கள் குடும்பமும் சமூகமும் என்றென்றும் பாதுகாப்பாய் வாழ இப்புனிதரின் வழியாக உம் அருளுக்காக வேண்டி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமென். நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித செபஸ்தியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக, அவரை தூயவராக ஏற்றுக்கொண்டு போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து உங்களிடத்தில் யாராவது விளக்கம் கேட்டால் அவர்களுக்கு விடையளிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். மிகவும் பொறுமையோடும் பணிவோடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மனச்சான்று குற்றமற்றதாயிருக்கட்டும். ஒரு தெளிவான அறிவுரையை முதல் வாசகம் நமக்கு வழங்குகிறது. எப்பொழுதும் பொறுமையோடும் பணிவோடும் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவரை மதித்து போற்ற வேண்டும். நம்முடைய மனச்சான்று குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய புனிதருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பாடமாக நமக்கு தரப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, துன்பத்தை ஏற்றுக்கொள்வது. 2வது, துன்பமான நேரங்களில் துணிவோடு அஞ்சாமல் அவற்றை எதிர்கொள்வது. 3வது, துன்பத்தில் வெற்றியை காண்பது. இந்த 3க்கும் சொந்தக்காரராக இன்றைய நாளினுடைய புனிதர் இருப்பதை நாம் காணலாம். புனித செபஸ்தியார் ஒரு அரசவையில் படை தளபதியாக செயல்பட்டவர். அரசனுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். அதனால்தான் ஒரு படை பிரிவுக்கே அவர் படை தளபதியாக இருந்திருக்கிறார். ஆனால் இவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதை தெரிந்தவுடன், இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மறையை பின்பற்றுகிறார் என்பதை அறிந்தவுடனே அந்த அரசவை இவருக்கு எதிராக மாறிவிடுகிறது. அரசன் புனித செபஸ்தியாருக்கு எதிராக அவன் எழுந்து இவரை அம்பால் எய்து கொள்ள வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறான். அதன் அடிப்படையில் இவர் மீது அம்புகள் எய்யப்படுகின்றன. புனித செபஸ்தியாருடைய உருவத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் அவருடைய உருவம் எப்படி இருக்கும்? அம்புகளால் குத்தப்பட்டவாறு இருக்கும். அவருடைய உடலில் அம்புகள் பாய்ந்திருப்பதை நாம் பார்த்திருக்கலாம். கிறிஸ்துவின் பொருட்டு இந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பிற்குரியவர்களே,
சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் நமக்கும் வரும். நீதியின் பொருட்டு நாம் துன்பப்படுவோம், நேர்மையாளராய் இருந்தும் துன்பப்படுவோம். இந்த துன்பங்கள் வருகிற போது அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். புனித செபஸ்தியாரை போல துன்பங்களை நாம் தாங்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் துன்பம் வரும், கணவன் மனைவிக்கிடையே துன்பம் வரும், பணி செய்கிற இடத்தில் துன்பங்கள் இருக்கலாம், சமுதாயத்தில் நமக்கு நெருக்கடிகளை கொடுத்து நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் கூட நமக்கு துன்பங்களை தரலாம். இந்த துன்பங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த துன்பத்தை அஞ்சாமல் துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த இடத்தில் பாருங்க, இந்த படை வீரர்கள் அவரோடு உடன் இருந்தவர்கள் தான், அந்த படைப்பிரிவில் இருந்தவர்கள் தான். அவர்களே அவருக்கு எதிராக மாறி அவர் மீது அம்பை எய்கிறார்கள். எதுக்கு என்ன துன்புறுத்துறீங்க, எதுக்கு என்ன வேதனைப்படுத்துறீங்க கேள்வி கேட்கல. மாறாக துணிவோடு அவற்றை அவர் எதிர்கொண்டார். அந்த அம்புகள் அவர் மீது பாய்ந்த போதும் கூட கிறிஸ்துவின் பொருட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டார். அன்பிற்குரியவர்களே, மயக்கமடைந்து அவர் அப்படியே அந்த இடத்தில் விழுந்து கிடந்த போது அவர் இறந்து போய்விட்டார் என்று எல்லாரும் போயிட்டாங்க. அப்பொழுது ஒரு கைம்பெண் ஓடி வந்து அவருடைய உடலை மீட்டெடுத்து அவருடைய வீட்டிற்கு கொண்டு போய் அவருடைய உடலில் இருக்கிற காயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றினார். அந்த காயங்களுக்கு அவர் மருந்திட்டு அவரை தேற்றினார். மீண்டும் அவர் உடல் நலம் தேறினார், உடல் வலிமை பெற்றார். உடல் வலிமை பெற்ற பிறகு மீண்டும் அந்த அரசனை, தியோக்லோசியன் என்கிற அந்த அரசனை எதிர்கொள்வதற்கு புறப்பட்டு சென்றார். அங்கிருக்கின்ற பல்வேறு கைதிகள் மத்தியில் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அவர் பறைசாற்றினார். கிறிஸ்துவை பற்றிய மதிப்பீடுகளை அவர்களுடைய உள்ளத்திலே விதைத்தார். துணிவோடு அவர் செயல்பட்டார். இதனால் அரசன் கடும் கோபத்திற்குள்ளானார். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் தான். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வது ஒரு பக்கம், பிறகு அந்த துன்பத்தை எதிர்கொள்வது என்பது மற்றொரு மனப்பக்குவம். துன்பத்தை எதிர்கொள்ளணும், வாழ்க்கையில் துணிவோடு இருக்கணும். அதைத்தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள். கடவுளுக்கு நீங்க அஞ்சுங்க. மாறாக இப்படிப்பட்ட அற்பர்களுக்கு, உங்களுக்கு துன்பம் தருகிறவர்களுக்கு நீங்கள் பயந்து நடுங்க வேண்டியதில்லை. காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தலையில் விழாது. இப்போ எல்லாமே கடவுளுடைய திருவுளம் தான். ஒரு நேர்மையாளர், ஒரு நீதிமான் இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவிக்கிறார் என்றால் அது கூட கடவுளுடைய திருவுளமாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கடவுளுடைய சித்தம் வெளிப்பட போகிறது, கடவுளுடைய திட்டம் நம்மில் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மளை துன்பத்தில் இருப்பதை விட்டு விடுவாரா? நாம் நேர்மையோடு உண்மையோடு கடவுளுக்கு விசுவாசமாய் நடந்து கொள்கிற போது நாம் துன்பப்படுவதையோ அல்லது நாம் வருத்தத்தில் இருப்பதையோ கடவுள் ரசித்து கொண்டிருப்பாரா? நிச்சயமா இல்லை. கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம்மை தேடி வருவார், நமக்கு ஆறுதலை தருவார், நமக்கு நம்பிக்கை ஊட்டுவார். அன்பிற்குரியவர்களே, உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள், அஞ்சாதிருங்கள். அந்த துணிவை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு ஊட்டுகிறார். புனித செபஸ்தியாரின் வழியாக அந்த துணிவை நமக்கு தருகிறார். துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிவு. மூன்றாவது, துன்பத்தில் வெற்றி பெறுகிற நிலை. மீண்டுமாய் அவருக்கு தொல்லைகள் கொடுத்து துன்பங்களை தந்து அந்த அரசன் அவரை வெட்டி கொலை செய்கிறான். புனித செபஸ்தியாரை வெட்டி கொலை செய்து துன்புறுத்துவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பொருட்டு இரத்தம் சிந்தி உயிரை தருகிறார் புனித செபஸ்தியார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவரை இந்த துன்பத்தில் திருச்சபை கொண்டாடுகிறது. கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி இவர் நிச்சயமாக கிறிஸ்துவினுடைய துன்பத்தில் பங்கெடுத்து அவருடைய மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவராக புனித செபஸ்தியார் இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு அகில உலக திருச்சபை புனித செபஸ்தியாரை இந்த துன்பத்திலும் கொண்டாடி மகிழ்கிறது. காரணம், காலரா, அம்மை, தொற்று நோய், கொரோனா
போன்ற பல்வேறு தொற்று நோய்களுடைய பாதுகாவலராக புனித செபஸ்தியார் திகழ்கிறார். கிராமங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த புனிதரை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று. ஏனென்றால் எந்த தொற்று நோயும் பரவாமல் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காலரா நோய் எல்லா இடங்களிலும் மிக பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த புனிதரின் வழியாக அந்த கிராமமும் அந்த மக்களும் காப்பாற்றப்பட்டதை வரலாறு சொல்லுகிறது. அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. இந்த புனிதரிடத்தில் இறைஞ்சு வேண்டிய போது அந்த புனிதரின் வழியாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டதை நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, கொரோனா தொற்று நோய் காலகட்டத்தில் கூட இந்த புனிதரின் பரிந்து பேசுதலை நானே எத்தனையோ முறை திருப்பலிகளிலும் ஆராதனைகளிலும் சொல்லி வேண்டி ஜெபித்திருக்கிறேன். அந்த கொரோனாவிலிருந்து நாமும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்படி தொற்று நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிற புனிதராக இந்த அற்புதமான புனித செபஸ்தியார் திகழ்வதை பார்க்கிறோம். எனவே இவர் துன்பத்தில் வெற்றி பெற்றவராக இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறதுனால துன்பத்தில் நாமளும் வெற்றி பெறலாம். இயேசுவினுடைய மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெறலாம். அந்த துணிவை நமக்கு தருகிறது இன்றைய நாளினுடைய புனிதரும் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தையும். செவி கொடுப்போம், துன்பத்தில் அஞ்சாமல் எதிர்கொண்டு கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெறுகிற சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியினால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் மக்கொழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாபியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசை பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசை பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள். அவற்றெல்லாம் நடந்தால் வெற்றி கனிகள். நீயே எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இயேசையா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியார் எனும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. துன்பத்தில் மன வலிமையோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமே நீ தமையோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீ தமையோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலா தாயுமே நீயே தமையோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீயே தமையோர் திரவிய.